மக்கள் எல்லாருமே திமுக வந்து எப்படா இந்த ஆட்சி வந்து முடியும் அப்படின்ற ஒரு இதுல இருந்தாங்க. சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா பட்டாசு வெடிச்சுல தேர்தல் தேதி அறிவிச்சோன்னே அங்கங்க இருக்கக்கூடிய மக்கள் தன்னிழிச்சே எழுந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க. மக்கள் யாருமே இந்த டைமுக்குள்ள அவங்க போய் வேலைக்கு போனா மட்டும்தான் அன்னைக்கு அந்த ஒரு கூலி அவங்களுடைய சம்பளம் எல்லாமே கிடைக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ஒரு திட்டத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னை பொறுத்தவரை இது ஃபெயிலியரான திட்டம். நாக்கள் இல்லை, குடிநீர் இல்லை, இது மக்கள் பிரச்சனைங்க. இதுக்கு ஆதாரமே தேவை கிடையாது. இது எதுக்கு மக்கள் பிரச்சனையை வந்து ஆதாரத்தை வச்சுட்டு நம்ம மக்கள் பிரச்சனையை வந்து கேள்வி கேட்கணும். கிராமத்துக்கு சிட்டியில பாருங்க 10 நாளைக்கு ஒரு டைம் தான் குடிநீர் வருது. அப்படி ஒரு தட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஆட்சி காலம் தான் இப்ப இருக்கக்கூடிய திமுக ஆட்சி நடந்தது. இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை வந்து மக்கள் இப்ப வரட்டுறதுக்கு தேர்தல் வந்து ஒரு யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் அரசியல் களமான 2026 தேர்தல் அரசியல் களம் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க 10 கூட்டணி 20 கூட்டணி 50 கூட்டணி வச்சுட்டு வந்தாலுமே தாவேகா மக்கள் சக்தியோட மக்கள் கூட்டணி வச்சுக்கிட்டு பெரு காற்றாட்டு வெள்ளம் போல் சூழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க முடிஞ்ச அவங்களை தடுக்க கூட முடியாது. ஏன் அப்படின்னா மக்கள் எல்லாமே தயாராயிட்டாங்க. நாளைக்கே நீங்க எலெக்ஷன் வச்சாலும் தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சு அவரை முதல்வர் ஆக்குறதுக்காக மக்கள் எல்லாருமே தயாராயிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கண்டிப்பா 2026 தளபதி விஜய் அவர்கள் தான் வெற்றி பெற்று சட்டமன்றத்துல அவர் தான் முதலமைச்சரா உட்கார போறாரு. சரி, நேர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் மீண்டும் ஜெயிச்சு ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி அரசியல் வட்டாரங்கள் சொல்றாங்க. அதை பத்தி என்ன சார்? இல்ல, அரசியல் வட்டாரங்கள்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா திமுக தான், அதாவது அந்த கட்சிக்காரங்க வேணா நான் வந்து திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும், நம்ம மீண்டும் வந்து நம்ம அடுத்த 2.0 வந்து திமுக அரசை வந்து செயல்படுத்துவோம் அப்படின்ற விதத்துல அந்த கட்சிக்காரர்கள் தான் நம்புறாங்களே ஒழிச்சு மக்கள் யாரும் நம்பலை. ஏன் இதை நான் மறுபடியும் சொல்றேன் அப்படின்னா, மக்கள் எல்லாருமே திமுக வந்து எப்படா இந்த ஆட்சி வந்து முடியும் அப்படின்ற ஒரு இதுல இருந்தாங்க. சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா பட்டாசு வெடிச்சுலாம் கொண்டாடினாங்க. ஏன் மக்கள் வந்து என்ன அப்படின்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனைல இருந்து ஏகப்பட்ட ஊழல், லஞ்சம், கஞ்சா, ஏகப்பட்ட பிரச்சனை, பாலியல் தொல்லை, மக்களுக்கு எப்படா இந்த திமுக ஒழியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே சந்தோஷத்துல இருந்தாங்க. தேர்தல் தேதி அறிவிச்சோன்னே அங்கங்க இருக்கக்கூடிய மக்கள் தன்னிழிச்சே எழுந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க. எப்படா இந்த திமுக ஆட்சி காலி ஆகும் அப்படின்ற ஒரு விதத்துல இந்த மாதிரி சொன்னாங்க. இது வந்து அரசியல் வட்டாரத்துல அந்த கட்சிக்காரங்க தான் சொல்றாங்களே ஒழிச்சு நாங்க வந்து மீண்டும் ஆட்சிக்கு வருவோம், மீண்டும் நாங்க மக்கள் யாருமே திமுக விரும்பல. சார், இப்போ நீங்க சொல்ற மாதிரி இருந்தாலுமே மக்கள் வந்து திமுக அரசு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் எல்லாத்தையுமே ஏற்றுதான் சார் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இலவச பேருந்து வசதி, மகளிர் உரிமை தொகை, கலைஞர் காப்பீட்டு திட்டம், கலைஞர் வீட்டு வசதி திட்டம், மருத்துவ திட்டம் எல்லாமே வந்து மக்கள் ஏற்றுதான் இருக்காங்க. எதுவுமே யாருமே மக்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான சேவை செய்யறதுக்காக தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அப்போ மக்களுக்கான திட்டங்கள் கொண்டு வரதை வந்து நம்ம எல்லாருமே வரவேற்கிறோம். என்ன அப்படின்னா, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கொண்டு வரணும். மக்கள் விரும்பாத திட்டத்தை நீங்க ஒண்ணு அறிவிக்கிறீங்க, ஒரு திட்டத்தை ஒண்ணு செய்யறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடிய திட்டங்கள் எதுவுமே இது வரைக்கும் செயல்படுத்தல. என்ன அப்படின்னா, மகளிர் பேருந்து திட்டம்னு சொல்லி கொண்டு வந்திருக்கீங்க, இலவச திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க. அந்த திட்டத்துல வந்து எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நார்மலா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராமத்துல இருந்து டைமிங்க்கு தான் பஸ் இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 8 மணில இருந்து ஒரு 10 மணிக்குள்ள இந்த ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள தான் அந்த பஸ் இருக்க ஒழிச்சு, ஆனா நம்ம எந்த டைமும் போகக்கூடிய ஒரு பஸ் கிடையாது. ஏன்னா இப்போ பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா கிராம சைட்ல இருந்து நகரப்புறங்களுக்கு எல்லாம் வேலைக்கு வரக்கூடிய லேடிஸ் எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள அவங்க போய் வேலைக்கு போனா மட்டும்தான் அன்னைக்கு அந்த ஒரு கூலி அவங்களுடைய சம்பளம் எல்லாமே கிடைக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ஒரு திட்டத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னை பொறுத்தவரை இது ஃபெயிலியரான திட்டம் தான் நம்ம சொல்லுவோம். மக்களுக்கு தேவையான பயனான திட்டமா இதை நம்ம பார்க்க முடியாது. சார், ஓகே சார். இப்போ இதை தொடர்ந்து 2021 திமுக ஆட்சி அமைச்சதுல இருந்து இன்று வரைக்கும் தமிழ்நாட்டுல தீராத பிரச்சனை என்ன சார் இருக்கு? தீராத பிரச்சனைன்னு பார்த்தோம் அப்படின்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் சொல்லுவோம். நம்ம முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான். அதாவது தலைவிரிச்சாடுது தமிழ்நாட்டுல. ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதே போல நிறைய பிரச்சனை, எங்கெங்க பார்த்தாலும் கஞ்சா, பாலியல் தொல்லை, இந்த மாதிரி குற்றங்கள் தான் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு சரியான அந்த குடிநீர் வசதி, சாக்கடை வசதி, இந்த மாதிரி எந்த ஒரு வசதிகளுமே செஞ்சு தராம தான் இது வரைக்கும் திமுக அரசு இருந்துட்டு இருக்கு. முற்றிலும் பார்த்தோம் அப்படின்னா கமிஷன் இதுலதான் திமுக செயல்பட்டு இருக்க வந்துச்சு. மற்றபடி மக்கள் நலனுக்காக எல்லாம் திமுக வந்து இது வரைக்கும் செயல்பட்டதா தெரியல.
இந்த 2021 இருந்து 2026 வரைக்கும் அவங்க ஆட்சி அமைச்ச காலத்துல வந்து திமுக எப்படியாவது கொள்ளையடிச்சு நம்மளுடைய சொத்தை சேர்த்திக்கணும் தான் பண்ணாங்க உள்ளது. ஆனா மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயோ திமுக ஆட்சி நடத்தல அப்படின்றத முற்றிலும் ஒரு குற்றச்சாட்டாக இருந்துட்டு இருக்கு மக்கள் மத்தியில். சார் இப்போ நீங்க வைக்கிற குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்குங்களா? இதுக்கு ஆதாரம் தேவையில்லையே. எல்லா சோசியல் மீடியால நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதுல என்ன உண்மையை தான் நம்ம சொல்றோம். ஒவ்வொரு கிராமத்துலயும் நீங்க நார்மலா இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லா கிராமங்களையும் போங்களேன். மக்கள் எல்லாமே இந்த பிரச்சனை இருக்குன்னு தான் சொல்றாங்க. நாங்க ஆதரவு கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். யாரு இல்லைன்னு சொல்லலாம். ஒவ்வொரு நார்மலா ஒரு கிராமத்துக்கு போங்க, சாக்கடை இல்லை, குடிநீர் இல்லை. இது மக்கள் பிரச்சனைங்க. இதுக்கு ஆதாரமே தேவை கிடையாது. இது எதுக்கு மக்கள் பிரச்சனை வந்து ஆதாரத்தை வச்சுட்டு தான் நம்ம மக்கள் பிரச்சனை வந்து கேள்வி கேட்கணுன்ற ஏதாவது இருக்கா? அப்படி எதுவும் இல்லைல்ல. அப்போ மக்கள் நீங்க நார்மலா ஒரு கிராமத்துக்கு போங்க, போனீங்கன்னா தான் தெரியும். அந்த இடத்துல போயிட்டு கலாய்வு பண்ணுங்க. பண்ணனாதான் மக்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியும். அவங்க நார்மலா ஒரு கிராமத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குடிநீர் பிரச்சனை. ஒரு கிராமத்தை விட்டுருங்க, சிட்டியில பாருங்க 10 நாளைக்கு ஒரு டைம் தான் குடிநீர் வருது. அப்படி ஒரு தட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஆட்சி காலம் தான் இப்ப இருக்கக்கூடிய திமுக ஆட்சி நடந்தது. இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை வந்து மக்கள் இப்ப விரட்டுறதுக்கு தயாராயிட்டாங்க. அதான் சொல்ல, பட்டாசு வெடிச்சு திருவிழா போல கொண்டாடிட்டு இருக்காங்க. மக்கள் எப்படா இந்த ஆட்சி முடியும்னு சொல்லிட்டு இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ மக்கள் அடுத்து அவங்களுக்கான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க மக்கள் எல்லாருமே தயாராயிட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை தான் இப்போ தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்கு. சரி, இப்ப நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டா கூட இப்ப வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசு வலுவான கூட்டணிகளை வைத்திருக்கு சார். அது எப்படி சார் மட்டும் நீங்க போப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, வலுவான கூட்டணி, கம்பி கட்டுற கூட்டணி, அவங்களுக்கு வந்து வலு சேர்த்துற கூட்டணி, கம்பி போட்டு முறுக்குற கூட்டணி, இந்த கூட்டணிலாம் நாங்க சொல்ல கிடையாது. என்ன அப்படின்னா கூட்டணி கட்சின்றாங்க. அப்போ அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே அவங்கவுங்க சின்னத்துல போட்டிடணும்ல. ஏன் திமுக சின்னத்துல போய் போட்டிடுறது? அப்போ இப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கு. அவங்க வந்து நம்ம பெருசா கூட்டணி கட்சிகளை நம்ம பேசவே முடியாது. என்ன அப்படின்னா அவங்களுடைய சின்னத்தை நின்று அவங்க வந்து ஜெயிச்சு மறுபடியும் போய் பார்த்தா நான் வலுவான கூட்டணி, மக்கள் சக்தி எங்க கிட்ட பின்னாடி இருக்கு. மெயினா பார்த்தோம் அப்படின்னா சாதியவாதி இயக்கங்கள் இருக்கக்கூடிய கூட்டணி தான் திமுக அதிகம் இருக்கு. பெரிய மக்கள் சக்தியோட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எதுவுமே திமுக கூட இல்ல. சாதிய கட்சிகள் தான் கூட்டணி கட்சிகளா திமுகவுக்கு இருந்திருக்கு. அப்போ திமுக வந்து ஒரு சாதிய ஒரு பின்பத்துக்குள்ள அடைச்சிக்கிட்டு அந்த சாதியவாதிகளை சேர்த்து கொண்டுட்டு தான் மக்கள் மத்தியில கொண்டு போய் வாக்கு கேட்க போறாங்க. புரியுங்களா? அவங்க கூட கூட்டணி இருக்கிற கட்சிகள் எல்லாத்தையுமே பாருங்களேன். அவங்க பெயர் சொல்ல நம்ம விரும்பல. என்ன அப்படின்னா அந்த கட்சிகள் லிஸ்ட் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னாவே மக்கள் ஆதரவு இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இருக்கா, சாதிய ஆதரவு உள்ளக்கூடிய கட்சிகள் தான் திமுக கூட இப்ப கூட்டணி இருக்காங்க. அதுதான் முற்றிலும் நம்ம ஒரு குற்றச்சாட்டாக சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லாமே இருந்தாலும் கூட திரு விஜய் அவர்கள், தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் முற்றிலும் திமுகவை மட்டும்தான் எதிர்க்கிறாரு. இப்ப திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அதே தொகுதி தான் விஜய் நின்று ஜெயிப்பார் அப்படிங்கிறீங்க? இல்ல, இதுல வந்து திமுகவை மட்டும் எதிர்க்கிறாரு அப்படின்றது சொல்றது கூடாது. திமுக, பாஜக எல்லா கட்சியுமே தான் எதிர்த்து இருக்காங்க. மக்களுக்கு யாரு விரோதமா ஆட்சியில இருக்காங்களோ அவங்கள தானே எதிர்க்க முடியும். மக்கள் விரோத சக்தியா இருக்கக்கூடிய திமுகவோ இப்ப அதிமுக வந்து இப்ப நாங்க கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கிறோம். அப்படிங்கும் போது கேள்வி கேட்கறது வந்து தப்பு கிடையாது. நம்ம என்ன சொல்றோம்னா எதிர்க்கிறாங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய தவறுகளை தான் எதிர்க்காங்க. தனி மனிதரை தாக்குறதோ தனி மனிதனையும் யாரும் எதிர்க்கல. நீங்க இந்த ஊழல் செய்யறீங்க, இந்த தவறுகள் செய்யறீங்க, அதை தான் சுட்டி காட்டுறாங்க. அதை வந்து மக்கள் மத்தியில் எதிர்க்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம சொல்ல முடியாது இல்ல. கண்டிப்பா சார். சரி, இப்போ தாவேகா எந்த ஒரு கூட்டணி இல்லாம ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க ஜெயிக்க முடியுமா தமிழ்நாட்டுல? கண்டிப்பா. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, 2026 தேர்தல் வந்து ஒரு யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் அரசியல் களமாக தான் 2026 தேர்தல் அரசியல் களம் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க 10 கூட்டணி, 20 கூட்டணி, 50 கூட்டணி வச்சுட்டு வந்தாலுமே தாவேகா மக்கள் சக்தியோட மக்கள் கூட்டணி வச்சுக்கிட்டு பெரு காற்றாட்டு வெள்ளம் போல் சூழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க முடிஞ்சா அவங்களை தடுக்க கூட முடியாது. ஏன் அப்படின்னா மக்கள் எல்லாமே தயாராயிட்டாங்க. நாளைக்கே நீங்க எலெக்ஷன் வச்சாலும் தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சு அவரை முதல்வர் ஆக்குறதுக்காக மக்கள் எல்லாருமே தயாராயிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கண்டிப்பா 2026 தளபதி விஜய் அவர்கள் தான் வெற்றி பெற்று சட்டமன்றத்துல அவர் தான் முதலமைச்சரா உட்கார போறாரு. சரி.